ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து 28வது நாள் கிளாஸ். நம்ம இது வரைக்குமே ஃபஸ்ட்லேருந்து முதல் நாள்லேருந்து இந்த 27 வரைக்கும் நிறைய கிளாஸஸ் பார்த்தாச்சு. ஸோ அப்படி பார்த்துருக்கப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணலாமா? என்னென்ன பார்த்துருக்கோம், என்னென்னா ஒரு பொருள் வந்து இப்போது ப்ரெசண்ட்டில் என்னவா இருக்குது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 வார்த்தை வந்து நான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன், பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஆம், ஈஸ், ஆர். இந்த ஆம், ஈஸ், ஆர் பக்கத்தில் ஒரு செயலை குறிக்கிற சொல் வந்துச்சுன்னா அது வந்து அந்த பொருள் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம பேச பொருள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதே வந்து இந்த ஆம், ஈஸ், பார், ஆர் இதுக்கு பக்கத்தில் அந்த பொருள் என்னவா இருக்குது, அந்த பொருளோட நிறைய குறிச்சதுன்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னா இதை நம்ம இன்னொரு சென்டென்ஸாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் அந்த 2 இது பார்த்தோம். அதே மாதிரி ஒரு வார்த்தையை நான் இங்கிலீஷில் பேசணுன்னா எழுதணுன்னா 2 ஒரு செயலை செய்கிறவங்க அவங்க என்ன செயல் செய்கிறாங்க அந்த மாதிரி 2 வார்த்தையையும் ஒரு 3 வார்த்தையை வச்சு அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இங்கிலீஷில் பேசிடலாம் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம ஒரு 12 டென்ஸ் சொல்லி ஃபஸ்ட் நான் அதை அந்த ஒவ்வொரு டென்ஸையும் நான் உங்களுக்கு பேர் சொல்லலை, ஆனால் வந்து அது எப்படி ஃபார்மெட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 12 டென்ஸையும் சொன்னேன். சரிங்களா? அதோட நம்ம இந்த 12 டென்ஸும் நம்ம இப்போ வந்து எப்பப்போல்லாம் பயன்படுன்னு சொன்னேன், இந்த 12 வார்த்தைகளை பற்றி சொன்னேன். அதுக்கு அடுத்தது ஹேவு, ஹேஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதேமாதிரி ஹேடு பக்கத்தில் ஹேடுன்ற வார்த்தை பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்துச்சுன்னா, ஃபார்ம் ஆஃப் த வெர்பு வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போது ஹெச்எம் வந்தார் அப்படின்றதுக்கும் ஹெச்எம் வந்திருக்காரு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரி அவன் கடைக்கு போனான்றதுக்கும் அவன் கடைக்கு போயிருக்கான் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து என்ன வித்தியாசம், அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அதுக்கும் அடுத்தது வந்து ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள், ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு ஃப்ரேஸ் வச்சு அந்தந்த ஃப்ரேஸை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு மஸ்ட்டு அப்படின்ற வார்த்தை, அப்புறம் ஹேவ் டு அப்படின்ற வார்த்தை, ஐ எம் கோயிங் டு அப்படின்ற வார்த்தை, அதுக்கு அடுத்தது வந்து வுட் யூ லைக் டு அப்படின்ற வார்த்தை, ஐ வுட் லைக் டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் வச்சு நம்ம எப்படி எப்படிலாம் பேசலாம், அது எந்தெந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தைகள் பயன்படும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று கிளாஸில் நான் இதோட கண்டினியூஸாக சொன்னேன், தொடர்ச்சி வந்து முன்னாடி ஆரம்பத்தை சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்னென்னா ஒரு செயலை செய்கிறவங்கள வச்சு நம்ம பேசுவோம். ஒரு வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் எழுதுகிறோம், இல்லை கிராமரில் பேசுகிறோம், இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம், யாரை நம்ம பற்றி நம்ம பேச போகிறோம், அவங்க செய்கிற செயலை பற்றி தானே பேசுவோம். ஆனால் இப்போ இனிமேல் வரப்போகிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு செயல் செஞ்சுருக்காங்க, ஒரு செயல் செஞ்சு முடிஞ்சிருக்கு, ஒரு செயல் நடந்திருக்கு, ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத வச்சு தான் சொல்லணும். ஆனால் அந்த செயலை செஞ்சவங்க யார் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. சில இடங்களில் அதுதான் நேற்றே ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். ஒரு எண்ணெய் பாட்டில், அதாவது தேங்காய் எண்ணெய் பாட்டில் ஒன்று வீட்டுக்கு நடுவில் இருந்துச்சு, எல்லோரும் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஓடும்போது தவறி விழுந்துருச்சு, அந்த பாட்டில் வந்து கீழே உடஞ்சிருச்சுன்னா டக்குன்னு வந்து உடனே அப்பா என்ன சொல்லுவார், யாரும் அந்த பாட்டிலை உடச்சிது, யார் உடச்சிது, பார்த்துலாமா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பார். அப்போ போய் நீங்கள் வந்து நான் தான் உடச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா இழுத்து போட்டு உங்களையும் சாத்திடுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆமாம் யார் உடச்சதுன்னு தெரியலையே, என்ன பாட்டில் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, என்ன பாட்டில் உடஞ்சிருக்கு அப்படின்னு, என்ன பாட்டில் உடஞ்சிருக்கு, எப்படி தேங்காய் பாட்டில் உடஞ்சிது, யார் உடச்சிது, என்ன பாட்டில் உடஞ்சிருக்கு, என்ன தேங்காய் பாட்டில் உடஞ்சிருக்கு. இப்போ உடஞ்சிருக்குன்னு தான் வருது. இந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பாருங்களேன், தேங்காய் எண்ணெய் பாட்டில் உடஞ்சிருக்கு. அப்போ யார் உடச்சிதுன்னு தெரியலல்ல. நான் தேங்காய் எண்ணெய் பாட்டில் உடச்சேன்னதுக்கும் தேங்காய் எண்ணெய் பாட்டில் உடஞ்சிருக்குன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்போது ஒரு செயலை மட்டும் சொல்லி அந்த செயலை செஞ்சவங்கள சொல்லாமல் நம்ம சொன்னோன்னா அந்த மாதிரி இங்கிலீஷில் நமக்கு வந்து சொல்லலாம். சரிங்களா? இப்போது இதுக்கு பேர் தான் நீங்கள் இங்கிலீஷில் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் இதுக்கு பேரை நான் வந்து அப்புறமா கடைசியில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களேன், தினமும் ஆஃபீஸ் சுத்தம் செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே சொல்கிறாங்கப்பா நம்ம ஆஃபீஸை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா, டெய்லியும் சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது
அப்போ ஆஃபீஸ் வந்து க்ளீன் பண்ணப்படுகிறது, சுத்தம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஆஃபீஸ் சுத்தம் செய்யப்படுகிறதுன்றதுல இந்த சுத்தம் செய்தல் அப்படின்ற செயலை செய்கிறவங்க யாராவது இருக்காங்களா? சென்டென்ஸோட ஆரம்பத்தோட முதல்ல ஆஃபீஸ் சுத்தம் செய்யப்படுகிறதுன்னு தான் இருக்குது. ஆஃபீஸ் வந்து ஒரு பொருளாக, ஒரு உயிருள்ள பொருளாக, ஆஃபீஸ் வந்து அதை சுத்தம் செய்கிற வேலையை அதுவாக செஞ்சுக்குமா? செய்ய முடியாது. சரிங்களா? யாராவது நபர்கள் இருந்தால் தான், ஆண் பெண் யாராவது இருந்தால் தான் செய்ய முடியும். சரிங்களா? அப்போது ஆஃபீஸ் இஸ் க்ளீன்டு, அந்த ஆஃபீஸ் இஸ் க்ளீன்டு இல்லை த ஆஃபீஸ் இஸ் க்ளீன்டுனா ஆஃபீஸ் வந்து சுத்தம் செய்கிறாங்க, ஆனால் யாருன்னு தெரில. உங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் ஒரு செயலை செஞ்சவங்கள சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சென்டென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஆம் இஸ் ஆர் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளை வச்சு நீங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வெர்பு, அதாவது கோ வென்ட் கான் இருக்குல்ல, இதில் கான் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த வெர்பு டேபிளில் 1 2 3 மூணாவது ரோல் இருக்கிற அத்தனை வெர்பையும் ஆம் இஸ் ஆர் இது பக்கத்தில் எடுத்து போட்டோம்னா அது வந்து என்ன சொல்லும்? இப்போது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் யார் செய்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் அது மீனிங் சொல்லும். சரிங்களா? இப்போ பாருங்கள், தினமும் ஆஃபீஸ் சுத்தம் செய்யப்படுகிறதுன்னு இருக்குது. அப்போது ஆஃபீஸை டெய்லியும் க்ளீன் பண்ணுறாங்க, ஆனால் யாருன்னு தெரியல. ஐ க்ளீன் த ஆஃபீஸ்னால் நான் ஆஃபீஸை சுத்தம் பண்ணுறேன். த ஆஃபீஸ் இஸ் க்ளீன்டு. ஹேமி ஈஸ், நான் என்ன சொன்னேன்? ஹேமி ஈஸ் ஆர், இது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். க்ளீன் அப்படின்ற வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா க்ளீன்டு அப்படின்னு வரும். மூணாவது டேபிளில் இருக்கிறது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போது ஈஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஈஸ் ப்ளஸ் க்ளீன்டு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த செயல் செய்யப்படுகிற அர்த்தம். க்ளீனிங் அப்படின்ற, க்ளீன் அப்படின்னா தூய்மை செய்யணும்னு அர்த்தம், க்ளீனிங்னா தூய்மை செய்தல்னு அர்த்தம். அப்போ இந்த தூய்மை செய்தல் அப்படின்ற வேலையை யாரோ ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் இஸ் க்ளீன்னா ஆஃபீஸ் சுத்தம் செய்யப்படுகிறது. யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை அவங்கள பேரை சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது சொல்ல விரும்பலைன்னு வச்சா கூட நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் நீங்கள் வந்து பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? இங்கிலீஷ் கிராமரில் பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நம்ம ஆஃபீஸில் யாரோ சில பேர் ஆஃபீஸை சுத்தம் செஞ்சுருக்காங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இந்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆஃபீஸில் யாரோ சில பேர் நம்ம ஆஃபீஸை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். யாரோ சில பேர் ஆஃபீஸு சுத்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சம்படி க்ளீன் த ஆஃபீஸ், யாரோ ஆஃபீஸை சுத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மீனிங்கில் வரும். இது வந்து முதல் நாள். ரெண்டாவது நாள் இந்த ஆஃபீஸ் இஸ் க்ளீன்டுனா ஆஃபீஸ் வந்து இப்போது சுத்தம் செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். ஆஃபீஸ் இஸ் க்ளீன்டு அப்படி ஈஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் க்ளீன்டு வந்துட்டாவே அந்த செயல் இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் செய்யலவங்களை அவங்க கண்டுபிடிக்க முடியல, யார் அந்த செயலை செய்யலான்னு சொல்லிட்டு செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. த ஆஃபீஸ் இஸ் க்ளீன்டுனா ஆஃபீஸ் சுத்தம் செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்கள், த ஆஃபீஸ் வாஸ் க்ளீன்டு எஸ்டர்டே அப்படின்னா ஆஃபீஸ் நேற்று சுத்தம் பட்டது அப்படின்னு அர்த்தம். ஆஃபீஸை நேற்று க்ளீன் பண்ணாங்க. இப்போ அந்த க்ளீன் பண்ணவங்க யாருன்னு தெரியல. அப்போ த ஆஃபீஸ் வாஸ் க்ளீன்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டால் அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த செயலை செஞ்சவங்க தெரியல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு மீனிங் என்ன? ஆஃபீஸை சுத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான சென்டென்ஸ் வாக்கிய அமைப்பு எல்லாமே, சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, ஆம் ஈஸு ஆறு, அதுக்கு பக்கத்தில் வெர்போட மூணாவது ரோல் இருக்க வெர்பு டேபிளில் மூணாவது இருக்கிற வெர்பு எடுத்து போட்டோம்னா அது வந்து ஒரு செயலை செய்கிறவங்க இல்லாமல் செயலை மட்டும் சொல்கிற மாதிரி. இப்போ நிகழ்காலத்தில் ஒரு வார்த்தையை நம்ம எழுதலாம். சரிங்களா? ரெண்டு விதமானது பார்த்துருப்போம். வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தால் அந்த செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கணும், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்தால் அந்த செயல் நடக்குது, ஆனால் செய்கிறவங்க யாருன்னு தெரியாது. சரிங்களா? மேலே இருக்கிறது பாருங்களேன், ஐ எம் க்ளீனிங் அப்படின்னா நான் தான் சுத்தம் செய்கிறேன், ஐ எம் க்ளீனிங்னா நான் சுத்தம் செஞ்சிட்ருக்கேன், ஐ எம் ஸ்டடிங்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஐ எம் ரீடிங்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது ரீட் ப்ளஸ் ஐஎன்ஜி, க்ளீன் ப்ளஸ் ஐஎன்ஜி, மேலே பாருங்கள் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கா, அப்போனா அந்த செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த செயல் வந்து இப்போ நடக்குது, ஆனால் அந்த செயலை செய்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஓகே, அப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். அதே மாதிரி வாசு இல்லைனா வேறு கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டால் கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு, ஆனால் அதை செஞ்சவங்க யாருன்னு தெரியல. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சம்பவம்லாம்
யாரோ நகையை திருடிட்டு போயிட்டாங்க, ஆனால் திருடினவங்க யாருன்னு தெரியல. சம்படி ஹேஸ் ஸ்டோலன் மை ஜுவல்ஸ் அப்படின்னா, சம்படி ஹேஸ் ஸ்டோலன் அப்படின்னா யாரோ நகையை திருடி இருக்காங்க, ஆனால் திருடினவங்க யாருன்னு தெரியல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். பாலில் இருந்து மோர் தயாரிக்கப்படுகிறது. இது எப்படி சொல்லலாம்? பட்டர் இஸ் மேட் ஃப்ரம் மில்க். அதாவது பாலிலிருந்து பட்டர் தயாரிக்கப்படுகிறதுனா, இப்போ இந்த பட்டர் தயாரிக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களா? வாக்கியத்தோட முதல் வார்த்தையே எப்படி இருக்கணும்? ஒரு செயலை செய்கிறவங்க தான் இருக்கணும். ஆனால் இங்கெல்லாம் பாருங்களேன், பாலில் இருந்து மோர் தயாரிக்கப்படுகிறதுனா பட்டர் இஸ் மேடு ஃப்ரம் மில்க்கு. அப்போ பட்டர் வந்து எதுலேருந்து வருது? இந்த செயலை செய்கிறவங்களே இல்லை, இந்த மோரை தயாரிக்கிறவங்க யாருன்னே சொல்லலை. ஐ ப்ரிப்பேர்ட் த பட்டர் அப்படின்னா நான் தான் வந்து மோரை தயார் பண்ணினேன். பட்டர் மில்க் மோரை வந்து குடிக்கிற மாதிரி மோரை தயார் பண்ணினேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே பட்டர் இஸ் மேடு, ஈஸு ப்ளஸ் மேடு ஃப்ரம் மில்க், பாலிலிருந்து பட்டர் தயாரிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த செயலை செஞ்சவங்க இங்கே இல்லை. குடிநீர் சுத்திகரிக்கப்படுகிறது. வாட்டர் இஸ் பியூரிஃபைடுனா குடிநீரை வந்து யாரோ சுத்தம் பண்ணுறாங்க, சுத்திகரிக்கிறாங்க, ஆனால் செய்கிறவங்களை யாருன்னு தெரியல. அப்போ செய்கிறவங்கள சொல்லும்போது ஈஸு ப்ளஸ்ஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? அப்புறம் சம்படிஸ் ஆர் காலிங். யாரோ சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர் காலிங்னு வருது. அப்போ வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. இப்போ சம்படிஸ் ஆர் காலிங் அப்படின்னா யாரோ சிலர் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கால்டு. பசங்களா உங்களை எல்லாரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு ஸ்கூலில் சொல்லுவாங்களே சில டைமு. அப்படின்ற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கால்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த யார் கூப்பிட்றாங்கன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கால்டுனா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் அழைக்கப்படுகிறார்கள்னு அர்த்தம். பசங்களாக உங்களை கூப்பிட்றாங்க, ஆனால் யார் கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இன்னொரு சென்டென்ஸ் பாருங்களேன். ஹெச்எம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்றாங்க. ஹெச்எம் இஸ் காலிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஹெச்எம் வந்து ஹெட்மாஸ்டர் வந்து அனைத்து குழந்தைகளையும் அழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கால்டு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு கூப்பிடப்படுறாங்க, ஆனால் யார் கூப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்கள், த ஹவுஸ் வாஸ் பில்ட் அப்படின்னு இருக்கு. வீடு கட்டியாச்சு, வீடு கட்டி முடிச்சாச்சு. த ஹவுஸ் வாஸ் பில்டுனா அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டாங்க, ஆனால் செஞ்சவங்க யாருன்னு தெரியல. இப்போ ஒரு செயலை செஞ்சவங்க யாருன்னு தெரியல, ஆனால் செய்த செயல் மட்டும் இருக்குன்னா அதை வந்து நம்ம பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஆக்டிவ் வாய்ஸ்னால் தமிழில் செய்வினை, பேசிவ் வாய்ஸ்னால் தமிழில் செயற்பாட்டு வினைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த செயலை செஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது கவிதை எழுதியாச்சு. இன்னொரு இது வாஸ் ரிட்டன். கவிதை எழுதியாச்சு அப்படின்னா கடந்த காலத்தில் குறிக்கிற சொல். அப்போ கவிதை எழுதியாச்சுன்னா போயம் வாஸ் ரிட்டன். போயம் வாஸ் இல்லை த லிரிக்ஸ் வாஸ் ரிட்டன் அப்படின்னா இந்த கவிதைகளை எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது கவிதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போயம்ஸ் ஆர் ரிட்டன். கவிதை எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எழுதுகிறவங்கள பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கவிதை எழுதப்படுகிறது அப்படின்னா லிரிக்ஸ் ஆர் ரிட்டன் அப்படின்னா லிரிக்ஸ் இஸ் ரிட்டன் அப்படின்னா அந்த லிரிக்ஸ் வந்து ரிட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். லிரிக்ஸ் வந்து அதான் எழுதுகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்சல் ஆர் ரிசீவ்டு அப்படின்னா பார்சல்லாம் வாங்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம், பெறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் இந்த பார்சல் ரிசீவ் பண்ணுறவங்க யாரும் இல்லை. இங்கே பாருங்களேன், இதேமாதிரி நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். பார்சல் ஆர் ரிசீவ்டு பை மீனா என்னால் பார்சல் வந்து எனக்கு வரப்பட்ட பார்சல் வந்து வாங்கப்படுகிறது, ரிசீவ் பண்ணப்படுகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஆரஞ்சஸ் ஆர் இம்போர்ட்டட் அப்படின்னா நம்ம ஊரில் ஆரஞ்சு பழம் எல்லாமே அதிகப்படியாக நாக்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட் பண்ண மாட்டாங்க, அங்கே நிறைய விலையும். அதனால் வந்து உள்நாட்டு தேவைக்காக அதை வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து தொடர்புபடுத்துவாங்க. சரிங்களா? ஆனால் வெளிநாட்டிலேருந்து இந்த சென்டென்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆரஞ்சஸ் ஆர் இம்போர்ட்டட் அப்படின்னா ஆரஞ்சு பழம் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது, இறக்குமதி பண்ணுறாங்க. ஆரஞ்சு பழத்தை இறக்குமதி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த இறக்குமதி பண்ணுறவங்க யாருன்னு தெரியல. அப்போ அந்த செயலை செய்கிற டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன் இஸ் நாட் இன்டிமேட்டட், நாட் டிக்ளேர்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், த ட்ரெயின் வாஸ் இன்வென்டட் அப்படின்னா ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ட்ரெயினை கண்டுபிடிக்கல. அப்போ ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டாங்க.
அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடுத்தது தான் வரும். யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டால் அவங்களோட பேர் வரும். சரிங்களா? ஓகே, அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நடந்ததெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆமோ இல்லை ஈஸோ இல்லை ஆரோ அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் இந்த வெர்போட 3வது டேபிள் இருக்கும்ல இந்த இடம், அதில் வர்றது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? அதோட வெர்பு ஃபார்மேட்டு, வெர்பில் நம்ம எக்ஸாக்டாக பார்த்தோன்னா அது எச்ச வினை அப்படின்ற பொருளை தருமோ. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வாசு வேறு, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதை கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றி சொல்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி இந்த செயலை செஞ்சவங்க யாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து கிளாஸ் முடிஞ்சுது. நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அதுக்கான இந்த வெர்பு டேபிள் பற்றிலாம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, நன்றி. நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்குறோம்.